What is the damage these tariffs and all have done to you? Industry machine. Rishad. So people are going out of job. There is so much uncertainty that whether tariff is going to go high, tariff is going to go down. We are 100 years behind. These machines are from where? But all made in China. Made in China. And why is Bangladesh so competitive? 90% Bangladesh has women. I noticed that you don't. Efficiency. Why not? और इस लाइन पे काटना है पेड़ा काट दिया So here if you go wrong, then you've gone wrong. வணக்கம். ராகுல் காந்தியுடைய ஒரு வீடியோ நரேந்திர மோடியின் ஃபாரின் பாலிசியாக இருக்கட்டும் அல்ல பிசினஸ் பாலிசிகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுடைய உண்மையை வெளிக்காட்டி பிஜேபியின் பாலிசிகளை தோலுறுத்து காட்டியிருக்கிறது. இந்த வீடியோ வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த பிஜேபி ஒரு பதற்றத்தில் இருக்கிறது. பப்பு 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 என்று எந்த நபரை நீங்க கூறினீர்களோ அதே பப்பு இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் அல்ல பிசினஸ் செக்டர்களாக இருக்கட்டும் அல்ல தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், அனைத்து இடங்களிலுமே கிரவுண்டில் இறங்கி மக்களை போய் சந்திப்பது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனையும் எடுத்து காட்டி வருகிறார். ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் எச்சரித்த ஒவ்வொரு விஷயமுமே உண்மையாகி இருக்கிறது. அது கோவிட் விவகாரமாக இருக்கட்டும் அல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எக்கனாமிக் பாலிசி ஃபெயிலியராக இருக்கட்டும் அல்ல மற்ற விஷயங்களாக இருக்கட்டும். ராகுல் காந்தி மெக்கானிக்களை போய் சந்திக்கும் போது அலக்களித்தார்கள், கூலியை போய் சந்திக்கும் போது அலக்களித்தார்கள், இந்த நாட்டு இளைஞர்களை போய் சந்திக்கும் போது அலக்களித்தார்கள். ரகுராம் ராஜன் முன்னாள் கவர்னர் ஆஃப் RBI, உலகத்தின் ஒரு சிறந்த எக்கனாமிஸ்ட், கோவிட் காலகட்டத்தில் அவரை சந்தித்து இந்தியாவில் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நாம் சம்பாதிக்கலாம் என்று கூறும்போது இதே கோதி மீடியா அவரை அழிக்களித்தது. நரேந்திர மோடியோட சொல்யூஷன் என்ன? கையை தட்டுங்கள், சங்கூதங்கள், தட்டை தட்டுங்கள், இதுதான் அவருடைய கோவிட் காலத்தின் சொல்யூஷன். அனைத்துமே ஃபெயிலியர். ராகுல் காந்தி ஹரியானாவுக்கு அருகே இருக்கக்கூடிய மானேசர், அங்க இருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு வீடியோவை எடுத்திருக்கிறார். கிரவுண்டில் இறங்கி அங்களுடைய முதலாளி, மற்ற தொழிலாளர்கள், அனைத்து நபர்களையும் சந்தித்து மட்டுமல்லாமல் அங்க இருக்கக்கூடிய மெஷினரியிலிருந்து அனைத்தையுமே சரி பார்த்திருக்கிறார். எதற்காக? பங்களாதேஷ், சைனா எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் வழியில் இந்தியாவை விட்ட எத்தனையோ மடங்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையும் பார்த்தது மட்டுமல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி எப்படி நடக்கிறது என்கிற அந்த கேள்விகளை கேட்டு ராகுல் காந்தி புரிஞ்சு கொண்ட விஷயங்களை வெளிக்காட்டியிருக்கிறார். நரேந்திர மோடியின் நண்பரான டொனால்டு ட்ரம்ப் இப்படிதான் நரேந்திர மோடி கூறுகிறார். அதே டொனால்டு ட்ரம்ப் நரேந்திர மோடி அவருக்கு கொடுத்த அன்பளிப்பு இந்தியா மீது 50% டாரிஃப். இந்தியா மீது போடப்பட்ட இந்த டாரிஃப்னால் யாருக்கு நஷ்டம்? MK ஸ்டாலின் ஒரு கடிதத்தை எழுதி இதே போன்ற கேள்விகளை கேட்டிருந்தார். திருப்பூர், கரூர், கோயம்புத்தூர், சேலம் இது போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய MSME இண்டஸ்ட்ரீஸ் எந்த அளவில் நஷ்டத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 60 கோடி ரூபாய் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாடு மட்டுமே இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏராளமான நபர்கள் வேலைகளை இழந்து நிற்கிறார்கள். எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ்கள் முடக்கப்படுகிறது. டொனால்டு ட்ரம்ப் என்ன கூறினார்? ரஷ்யாவிடமிருந்து நீங்க கச்சா எண்ணெயை வாங்கவில்லை என்றால் நாங்க இந்த 50% டாரிஃபை குறைத்து விடுவோம். என்னானது? குறைத்தார்களா? ஈரானிடமிருந்து நீங்க கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, ஈரானுடன் நீங்க போட்ட அந்த போர்ட் ஒப்பந்தம் அதுல இருந்து நீங்க வாபஸ் பெறுங்கள். நரேந்திர மோடி சரண்டர் ஆகி கொண்டிருக்கிறாரே ஒழிய ஒரு வார்த்தை கூட இந்த 50% டாரிஃபை பற்றி எதற்காக பேசவில்லை. இட் கிளியர்லி ஷோஸ் த லைன் வேர் இந்தியா இஸ் லீடிங் டுவர்ட்ஸ். இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இந்த அளவில் ஃபெயில் ஆகி இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை மிக தெளிவாக எடுத்து காட்டியிருக்கிறது இந்த வீடியோ. இந்த வீடியோக்குள் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் சொல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய வீடியோவை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்வதற்காக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை தாண்டி
பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கி இருக்கிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ராகுல் காந்தி அலிகேஷனை மட்டும் எடுத்து வைக்கவில்லை. ராகுல் காந்தி பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீர்கள்னா தீர ஆராய்ந்து ஆதாரபூர்வமாக அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் இருக்கிறது. ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவின் ஒரு பகுதி எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். ஆங்கிலத்தில் இருக்கு, ஹிந்தியில் இருக்கு, ஆனால் இதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை அருகே நாங்கள் போட்டிருக்கிறோம். ஹிந்தி அல்ல ஆங்கிலம் தெரியாத நபர்கள் தமிழ் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவில் ஒரு ஆழமான வீடியோ இது, பாருங்கள். What is the damage these tariffs and all have done to you? Industry will shift. Rishad. So people are going out of job. There is so much uncertainty that whether tariff is going to go higher, tariff is going to go down. We are 100 years behind China. These machines are from where? But all made in China. Made in China. And why is Bangladesh so competitive? 90% Bangladesh has women. I noticed that you don't. Efficiency. Why not? और इस लाइन पे काटना है. पेड़ा काट दिया. So here if you go wrong, then you've gone wrong. ராகுல் காந்தி எச்சரிப்பது என்ன? இந்தியாவை நோக்கி ஒரு மிகப்பெரிய பொருளாதார சரிவு, ஒரு மிகப்பெரிய புயல் வந்து கொண்டிருக்கிறது. இந்த டாரிஃப் வழியாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல, இதே போன்ற ஏராளமான இண்டஸ்ட்ரிகள் நஷ்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்டு அரசாங்கம் ஏன் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை? டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய ஹரியானாவுக்கு அருகே இருக்கக்கூடிய மானேசர் என்கிற இடம், அங்கே ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் போய் அவர் பேசும்போது அவர் கேட்ட ஒரு சில கேள்விகள், எந்த விதமான டேமேஜ் இந்த டாரிஃப்னால் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது? அந்த ஃபேக்டரி நடத்தக்கூடிய நபர் கொடுத்த பதில், மக்கள் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். இந்த டாரிஃப்னால் எங்களுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹையர் வரிகளை போடணுமா இருக்கு, எங்களால் சமாளிக்க முடியவில்லை. இந்தியா சைனாவை விட 100 வருடங்கள் பின்னாடி இருக்கு. இந்த மெஷின் எல்லாமே நீங்க பார்த்தீர்கள்னா சைனாவில் தான் வருகிறது. ஏன் பங்களாதேஷ்ல பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, செக்யூரிட்டி, அதனால் 90% பெண்கள் பங்களாதேஷில் வேலை பார்க்கிறார்கள். இந்தியாவில் அதெல்லாம் கிடையாது. ராகுல் காந்தி இந்த இடங்களுக்கு போவதற்கு காரணம் என்ன? Because he wants to gauge the country's economy. இந்த நாட்டின் எக்கனாமியை புரிந்து கொள்வதற்காக ராகுல் காந்தி எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற விசிட்கள், இது போன்ற வீடியோக்கள், இது எல்லாம் தானே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் செய்திருக்க வேண்டும். பிரைம் மினிஸ்டர் போக தேவையில்லை. மினிஸ்டர்கள், ரயில்வே மினிஸ்டராக இருக்கட்டும், ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ், அவருக்கு அந்த ரயிலை திறந்து வைப்பதற்கான அந்த அப்ரூவல் கூட கிடையாது. நரேந்திர மோடி தான் கொடி காட்டு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லெதர் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், பெட்ரோலியம் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், யாரையாவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? நரேந்திர மோடியுடைய முகத்தை தாண்டி வேற யாருமே கிடையாது. அண்ட் ராகுல் காந்தி இது போன்ற விசிட்ஸ்களை நடத்தும் போது ராகுல் காந்திக்கு எதிராக ஒரு கூட்டம் கிளம்புகிறது, ராகுல் காந்திக்கு எதிராக பேசுவதற்காக. ராகுல் காந்தி இந்த ஃபேக்டரி விசிட்டுக்கு பின்பு ஒரு ட்வீட்டை போடுகிறார். 50% of American tariff and uncertainty are badly hurting India's textile export. Job losses, factory shutdowns and reduces order are reality of our bad economy. டொனால்ட் ட்ரம்ப் போட்ட இந்த 50% டாரிஃப், அமெரிக்காவுடைய 50% டாரிஃப் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் அடித்திருக்கிறது. முக்கியமாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் வேலை வாய்ப்பு பறிபோயிருக்கிறது, ஃபேக்டரிஸ் ஷட் டவுன் ஆக்கி கொண்டிருக்கிறது. இதுதான் இந்தியாவுடைய
எக்கனாமி, பொருளாதாரத்தின் உண்மை முகம். மோடிஜி has given no relief and hasn't said anything about these tariffs. மோடிஜி, இந்த நாட்டு அரசாங்கம் எந்த விதமான ரிலீஃபையும் எடுத்துக்காட்டவில்லை. நரேந்திர மோடி டாரிஃபை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. 4 கோடி மக்கள், 4 crore population of this country are dependent on this business, Mr. Modi ji. 4 கோடி மக்கள் இந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். இந்த செக்டர் விவசாயத்திற்கு பின், அக்ரிகல்ச்சருக்கு பின் மிகப்பெரிய அளவை வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு செக்டர். இதுல கூட நீங்க கவனத்தை செலுத்தவில்லை என்கிற ஒரு கேள்வி. இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிவந்த உடனேயே ஒரே பதற்றம். எந்த அளவில் அந்த பதற்றம் இருக்கிறதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த பிஜேபி சார்ந்த நபர்கள் ராகுல் காந்தியை மிரட்டக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இவர் போய் பேசி வருகிறார், வதந்திகளை பரப்பக்கூடிய வேலையை பார்க்கிறார். ராகுல் காந்தி மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற விஷயம். This is the reality of this country. This is the reality. This is what this so-called politician should have done. போங்க, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் போங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள், வேலை வாய்ப்புக்கான பிரச்சனைகளை பாருங்கள், சொல்யூஷனை தேடுங்கள். What Rahul Gandhi is doing, if it is wrong, then what are you doing? Hindu Muslim. இப்போ ஒரு புதிதாக எந்த ஹிந்து மதத்தை வைத்து நீங்க பிரச்சாரம் செய்து கொண்டீர்களோ அதே ஹிந்து மதத்தின் சங்கராச்சாரியர் அவர்களுக்கு எதிராக நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, பேப்பர் காட்டுங்க. பேப்பர் விவகாரம் அங்கேயும் போயிருச்சு. மானேசர்ல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஒர்க்கர்ஸ்களையும் போய் ராகுல் காந்தி சந்தித்திருக்கிறார். அங்க நடந்த பேச்சுவார்த்தை இந்த அடுத்த கட்டத்தில் நீங்க பாருங்க. So what is the damage that this tariffs and all have done to you? 2 damages. First is orders have been on hold and the people are not releasing orders. Like American order used to come suddenly 1 lakh meter, 2 lakh meter, and they used to store. Right now everyone is working hand to mouth. They don't want to stock. They don't know what's going to happen tomorrow. There is so much uncertainty that whether tariff is going to go high, tariff is going to go down. So no one is placing big quantities. They're all running hand to mouth. Where are they buying from? Have they changed where they're buying from, or it No, it is the same. People have negotiated. Prices have gone down. Bottom line, top line, everything is taking a hit for everyone. It is not us. But ours is higher, right? We're at 50% right now. Yeah, ours is very high. What is Bangladesh? It's around 18 or 19. Okay, so they have an advantage in They this. have an advantage. And China? China is same as us, but China was always cheaper by 20-25% than us. So if China and us are same, they have a big advantage. Earlier the advantage was that China was higher than us. What's the second problem? Second problem is because of America going down, all the buyers have started going to Europe to get orders. So when they go to Europe, they are quoting lesser prices because earlier there were few people who are doing Europe. Now all the American people who are producing, they have gone to Europe and they are quoting them lower prices. The price competition has started. So everywhere it's taking a hit for us. So now he's talking about 500% and he's... No, industry will shut. It'll shut, huh? So people are going out of job. There is no certainty for how the export is going to pan out for another 5 years down the line. So we don't know really what's going to happen. ராகுல் காந்தியுடைய இந்த வீடியோவை பார்த்து 2 விஷயங்கள் புரிகிறது. ஒன்று, the tension of America's tariff. On the other hand, competition from China. 2 விஷயங்கள். ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய டேரிஃப் வார், இன்னொரு பக்கம் காம்படிஷன் சைனா. இன்னும் சொல்ல போனால் இப்ப பங்களாதேஷ் கூட இந்தியாவிற்கு காம்படிட்டராக இருக்கிறது. அந்த அளவில் இந்த நாட்டு ஃபாரின் பாலிசிகளை ஃபெயிலாக்கி வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. சேலஞ்ச், ஸ்டாண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாஸ் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. இதுதான் இந்த நாட்டு அரசியல்வாதிகள் செய்திருக்க வேண்டும். There is no negotiation here. You should go meet the laborers, meet the businessman, understand the issues what they are facing. 50% என்ன போனா போகட்டும், இவங்க தானே செய்ய போறார்கள், இவர்கள் தானே பணத்தை கொடுக்க போறார்கள். சார், இண்டஸ்ட்ரி அழிந்து கொண்டு இருக்கிறது. இண்டஸ்ட்ரி அழிந்துடுச்சுன்னா அங்க வேலை வாய்ப்பு எப்படி நீங்க கொடுக்க போறீர்கள்? சைனாவுடைய மைண்ட் செட்டை நீங்க பார்த்தீர்கள்னா, சைனாவில் இருக்கக்கூடிய RFID, the well coordinated government, one factory on the other factory. சைனாவில் இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் இன்னைக்கு பாருங்க. அங்களுடைய அரசாங்கங்கள் கொடுக்கக்கூடிய பண உதவி, முக்கியமாக ஒரு புதிய இண்டஸ்ட்ரியை நீங்க நடத்த ஆரம்பிக்கிறீர்கள்னா ஒரே ஒரு பர்சன்ட் தான் வட்டி. இங்க
9% வரை. அதாவது சைனாவில் நீங்கள் போய் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குவதும் இந்தியாவில் ஒரு ஃபேக்ட்ரி உருவாக்குவதற்கும் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கிறதுன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே 9லேருந்து 10% வட்டி அரசாங்கங்கள் போடுகிறது, வங்கிகள் போடுகிறது. சைனாவில் வெறும் 2% தான். நீங்கள் கடனாக வாங்கினால் கூட 2% தான். 8% அதிகமாக நாம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஒரு நபர் தன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு போனால் அல்ல மற்ற ஓப்பன் மார்க்கெட்டில் ஓப்பன் சந்தையில் பணத்தை திரட்ட போனால் 36% வரை 36% நீங்கள் வீடு வாங்கினீங்களா கூட இஎம்ஐ எல்லாம் கணக்கு போட்டு பாருங்கள். 50 லட்சத்துக்கு நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க. 10 வருஷம் கழித்து நீங்கள் 1 கோடி ரூபாய் கட்டியிருப்பீங்க. திஸ் இஸ் வாட் இந்தியன் எக்கனாமிஸ் ஃபெயிலியர் மாடல் இஸ். கேளுங்கள். These machines are from where? But all made in China. Made in China. Why is their scale so much bigger than yours? China- Money. Because of money? Because of money and backing of the government. It is very difficult to come. We are 100 years behind China. We've traveled all over the world. They are 100 years behind. China के अंदर क्या mindset है, क्या factory है? मतलब one factory is doing RFD and they're so well coordinated by the government. One factory to the other factory. अगर एक आदमी सिर्फ weave कर रहा है तो उसको 500 लोग लगी है weave कर रहा है. Non-stop orders are. The cost of production because of the productivity is so less compared to ours. It's different. And what grants they get? ज़मीन मिल रही है सस्ते के अंदर, one window clearance है. So what is the advantage? You said the disadvantage against China and Bangladesh. You pointed out. But what are the advantages that we have? सबसे बड़ी प्रॉब्लम क्या है यहाँ पे फाइनेंसिंग है. 9% पे तो पैसा मिलता है. नॉर्मल आदमी जिसने बिजनेस शुरू करना है कहाँ पे मार्जिन. इंटरनेशनल पैसा 1% 2% पे है. अगर 1-2% पे मिले, इंडिया विल बी अ डिफरेंट लेवल. इट विल बी अ डिफरेंट बॉल गेम. What China will compete with anyone we want. Money is too expensive. When you're putting up a factory, you're taking up a loan. Now, if the work does not come in, I'm going down by 9 to 10%. But they go down by 1 to 2% because they borrowed money at 1 to 2%. I borrowed money at 9%. Right. So my costing, as it is 8% is higher than theirs, and I'm doing the costing. And my efficiencies are lower. And we always start small because पैसा कितना पैसा borrow करेंगे, बैंक आराम से पैसा नहीं देता है. ये collateral दोगे, ये दोगे. Normal human being he wants to start his business. What collateral will he give? Bank is not going to back him. Now he has to take money. If these guys for their weddings and all, they need to do. They borrow money at 36%. अगर पैसा सस्ता होएगा, the country is going to grow. Ultimately, it's all going to come into that. That is all. Prices will also. They will get better money also. We will be able to pay better wages, we'll be able to compete in the market, we'll be able to make more money and we'll be able to share with the normal people. ஒட்டுமொத்த உலகமே அமெரிக்கா டாரிஃப்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் அது இன்னொரு பக்கம். அப்போ எப்படி பங்களாதேஷ் இந்த அளவில் வளர்ந்தது? பங்களாதேஷ்க்கு மட்டும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கேள்வியும் கேட்டிருக்கிறார். இந்த கேள்விக்கான டிஸ்கஷன் நடந்திருக்கிறது. அதற்கு அங்கே இருந்து கிடைத்த பதில் 90% பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கிறார்கள். இங்கே எதற்காக வேலை பார்க்கல? ஏன்னா இங்கே செக்யூரிட்டி கன்சர்ன் இருக்கு. இரவு நேரங்களில் பெண்களால் வேலை பார்க்கவே முடியாது. நடு ரோட்டில் இரவு நேரத்தை விட்டுருங்க, 9 மணி 10 மணிக்கு கூட வீட்டுக்கு திரும்ப முடியாது. அந்த அளவில் இந்த பிரச்சனை இருக்கு. நீங்களே கேளுங்க. Why is Bangladesh so competitive? Like what is it that they're doing? 90% Bangladesh has women workers. I noticed that you don't. Efficiency. Why not? Security. We are scared to keep Taylor because there is hardly any security for women. Like if you tell me she has to go alone at night from here, she'll be telling me यार भैया लेट हो गया, मैं तो जल्दी जा रही हूँ. अगर मेरी बहन कर सकती है तो इनके लिए जिन्होंने पैदल जाना है उनके लिए तो ज़्यादा प्रॉब्लम है. We have women in finishing and all, but we try to leave them at 6. But अगर अब ऑर्डर ज़्यादा है, हमें नाइट्स लगवानी है, हमें डबल काम कराना है. And in Bangladesh, the security problem isn't there for women? And women workers, to be honest, are Efficiency levels are higher. efficiency levels are much higher. In women? Yeah. They sit, they More work, they go. dedicated Yeah. and I'm more gonna. I don't want to Can't put you so do many something men where you help them with their security or That's send them what- home by bus That or is what something? we are doing in MP. What we are doing, we're making a complete women hostel. So they live on the premises. We give them, we train them, we do everything. We give them fooding, lodging, everything within the factory. We want 40% of our labor to be women labor in MP, but my target is to take it to 70%. Any other reason why the Bangladeshis are doing well? They have only 2 businesses. One is textiles, other is banking. Every exporter, big exporter, has its own bank.
That's the Grameen Bank That's right. model. Grameen Bank model. They have their own bank. Checking the efficiency, the kind of factories they put, the kind of backing they have is brilliant. இந்த அளவில் ஆழமான ஒரு வீடியோவை வெளிவிட்டதுக்கு பின்பு கிரிராஜ் சிங் ஃப்ரம் பிஜேபி டார்கெட் பண்றாராம் நரேந்திர மோடியை காப்பாற்றுவதற்காக. ராகுல் காந்தியை பற்றி சேலஞ்ச் செய்கிறார். மன்னிப்பு கேளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். எதற்காக? இந்த நாட்டு உண்மை முகத்தை எடுத்து காட்டுவதற்காகவா? அல்ல இதே கிரிராஜ் சிங்கை நாங்க சேலஞ்ச் செய்கிறோம். உங்களுடைய தொகுதியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய டிபார்ட்மெண்ட்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவரை விட்டு விடுங்கள். யூனியன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மினிஸ்டரிடம் போய் கேளுங்கள். அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டை பற்றி, அவர்களுடைய மினிஸ்ட்ரியை பற்றியே அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று. இந்த முறையில் தான் இந்த நாட்டை 11 ஆண்டுகளாக ஏமாற்றக்கூடிய வேலையை நரேந்திர மோடி பார்த்திருக்கிறார். அனைத்துமே அடானி கையில், அனைத்துமே அம்பானி கையில். ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப், இன்னொரு பக்கம் சைனா. அடானி கையில் அனைத்து சொத்துக்களுமே கொடுத்து அந்த அடானி நடத்தக்கூடிய இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி பணம் யாருதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா இதை சைனா வழியாக வரக்கூடிய பணம். ஷெல் கம்பெனிகள் வழியாக, ஃபேக் கம்பெனிகள் வழியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சந்தையில் சைனாவுடைய பணம் பெறல தொடங்கிவிட்டது. அதுக்கப்புறம் என்ன? அதே பணம் பிஜேபி கட்சிக்கும் நிதியாக போகுது, அடானி வழியாக போகுது. அடானி எந்த இடத்தை கை வைத்தாலோ, எந்த பக்கம் விரலை காட்டினாலும் அந்த இடத்தை எழுதி கொடுக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்கள். இந்த இடத்தை டொனால்ட் ட்ரம்ப் பிடித்து விட்டார். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் டாரிஃப் மீது டாரிஃப், ஆனால் டாரிஃபை போட்டதுக்கு அப்புறம் திருப்பு அதை வாபஸ் பெறுவதல்ல. ராகுல் காந்தியை ஆழமாக புரிந்து கொள்ளாத நபர்கள் அடுத்த இன்னொரு வீடியோவை இதே தொகுப்பில் நான் எடுத்து காட்டுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 நபர்கள், அங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அவர்களை போய் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டிருக்கிறார். அது நீங்க கேளுங்க. How many people work here? As we've got 3 units here, total of 500 people. Namaskar. Around 500 people are working in the 3 units. Where do these guys come from? All local? They are staying here, but all immigrant labor. A lot of it immigrant From where? labor. From UP, Bihar, everywhere. How many people does the chemicals stuff. textile industry employ in India? We are the second largest after agri. I don't know the exact number. The textile is the second largest for employment in India after agri. It's big. It's really big. And you're saying and that it's very labor intensive. When you see a stitching, so each machine only one person can run. It's not like you cannot go on automation. Garment हाथ से ही बन रहा है. So like people have 10,000 machines. That means 10,000 of them वर्कर टेलर ही काम कर, उसके साथ आपको हेल्पर चाहिए, आपको टीम चाहिए, वो चाहिए. तो लाइक इट इज अ वेरी वेरी बिग एम्प्लॉयमेंट. He's our store in charge. The complete fabric. So what the process is, fabric comes, fabric gets checked. so this is where the fabric arrives. Yeah, fabric arrives. Fabric arrives from my factory also, which is a dyeing factory in UP, and we buy fabric from outside also. The fabric gets checked here, then it. So this is you're focusing basically on this corduroy, this stuff. Corduroy, denim, non-denim, garmenting, everything. Cottons. We don't do poly here. Cotton and natural fibers mostly. What we are doing. So this is the cutting department. नमस्कार. क्या कर रहे हो भैया यहाँ पे? Layer लगा रहे हैं. So what does layering mean? लेयरिंग इज जब पैटर्न बना है तो उसके अंदर एक एवरेज निकलती है. तो एवरेज निकल के तो यहाँ पे उस एवरेज के हिसाब से 2 मीटर का लग गया. अब इसके अंदर ऊपर जैसे वो पैटर्न लगा है, उसके ऊपर पैटर्न लगेगा, फिर उसकी कटिंग हुई. अच्छा. तो दैट इज हाउ द लेयरिंग है. वी डोंट कट सिंगल पीसेस. तो इसके अंदर अब ये छोटी लेयर इसलिए लग रही है क्योंकि जो एंड पल्ले निकलते हैं तो उसकी छोटी लेयर लगा के वी डोंट वेस्ट द फैब्रिक. ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய எக்கனாமிக் உண்மையை வெளிக்காட்டியிருக்கிறார். ராகுல் காந்தியுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ், இதை நீங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஏன்னா ராகுல் காந்தியுடைய விசிட் இப்போ மானசருக்கு போயிருந்தார். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா BMW ஃபேக்ட்ரி ஜெர்மனிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ்களை எடுத்து காட்டியிருந்தார். டிவி மேனுஃபேக்சரிங் யூனிட் அதற்கு போய் நொய்டாவில் இருக்கு, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து காட்டியிருந்தார். ஃபாக்ஸ்கான் கர்நாடகா செல்லும் போது அங்கே ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ்களை எடுத்து வைத்திருந்தார். கெவென்டர் ஸ்டோர், ஒரு பிரேவரேஜ் ஸ்டோர், மல்லிகை கடையில் போய் உட்காருவது, மெக்கானிக் கடைகளில் போய் உட்காருவது, கூலி தொழிலாளர்களை போய் சந்திப்பது, இது எல்லாமே ஒரு செருப்பை தைக்கக்கூடிய நபர் அங்கே போய் உட்கார்ந்து இது எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு செக்டரையுமே ராகுல் காந்தி புரிந்து கொண்டு இந்திய மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை உணரக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார், உணர்த்தியிருக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தியுடைய இது போன்ற விஷயங்களை பொறுத்து கொள்ள முடியாமல், ஏன்னா அவர்கள் அந்த
வேலையை பார்க்கவில்லையே. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி எடுத்து வைக்கக்கூடிய இது போன்ற மெஷர்களை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இது ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டாகவே இருக்கட்டும், ஆனால் இது போன்ற ஒவ்வொரு இடத்துலையுமே போய் சந்திக்கும் போது பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்கனாமிக் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை மற்றும் மற்ற பிரச்சனைகள் வெளிவரும் போது அதற்கான சொல்யூஷனும் வெளிவருகிறது. இதுதானே ஒரு அரசியல்வாதியுடைய வேலை. அல்ல நரேந்திர மோடி போயின்று பட்டம் விடுவது, குடுகுடுப்பை அழைப்பது, கோவில் கோவிலாக போவது. இல்லை, எப்ப பார்த்தாலும் வெஸ்ட் பெங்காலுக்கு போனால் மம்தா பானர்ஜி மோசம், தமிழ்நாட்டிற்கு வந்தால் MK ஸ்டாலின் மோசம், வேறொரு மாநிலத்திற்கு போனால் அந்த மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டர் மோசம். எதுவுமே கிடைக்கலைன்னா நெஹ்ரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி இருக்கவே இருக்கிறாங்க. What have you done? What have you done in the last 11 years? எத்தனை யூனிவர்சிட்டிஸ்களை நீங்க குஜராத்தில் திறந்து வச்சிருக்கீங்க? எத்தனை ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இந்த நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருக்கு? எஜுகேஷன்ல எங்கே நிற்கிறோம்? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்ல எங்கே நிற்கிறோம்? நெஹ்ரு காலகட்டத்தில் கட்டப்பட்ட ரோடுகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற இடங்களாக இருக்கட்டும், இன்னைக்கும் அதை அசைக்க முடியாமல் இருக்கிறார்கள். நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் பாலத்தை கட்டி அடுத்த இங்க ரிப்பன் கட் பண்ணி அடுத்த 1 மணி நேரத்துல பாலம் இடிஞ்சு விடுது. பாலம் திறப்பதற்கு முன்பே பாலம் இடிஞ்சு விடுது. இப்போ சமீபத்துல குஜராத்ல வாட்டர் டேங்கை கட்டியிருக்காங்க. 7 நொடிகள் இந்த வாட்டர் டேங்க் நிற்கவில்லை. And you are talking about 70 years of Congress government. ஊழல் எந்த அளவில் வேர் கொண்டு விட்டது என்று நீங்க பார்க்க வேண்டும். பிஜேபி கையில் 10,000 கோடி ரூபாய் கேஷாக வைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் எங்க தேர்தல் நடந்தாலும் பிஜேபி பணத்தை அள்ளி கொட்டி கொண்டிருக்கிறது. வேற யாருமே அரசியலில் இருக்கக்கூடாது. ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான். ஆனால் அவர்கள் நடத்தக்கூடிய நிலையை பார்க்கிறீர்களா? சைனாவுடன் ஒப்பிட்டு பாருங்கள், பங்களாதேஷுடன் ஒப்பிட்டு பாருங்கள், ஆப்கானிஸ்தானுடன் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு தீவிரவாத ஒரு எத்தனையோ ஆண்டுகள் அமெரிக்காவுடைய கையில் இருந்து வெளிவந்த ஒரு நாடு. இந்தியாவுடைய 1 ரூபாய் ஆப்கானிஸ்தானில் வெறும் இந்தியாவுடைய 1 ரூபாய்க்கான மதிப்பு 74 பைசா. அவர்களுடைய 1 ரூபாய் இந்தியாவில் 1.25 ரூபாயாக உயர்ந்து விட்டது. இதுதான் இந்தியாவுடைய உண்மையான நிலை. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.